நான் வந்து என்னுடைய வாலிப நாட்களில் ரொம்ப யூனியனில் ஈடுபட்டவன், தொழிற்சங்கங்களில் ரொம்ப ஈடுபட்டவன். என்னை அதிகமாக கவர்ந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன். எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் தூங்கிடுவாங்க. 12 மணி 1 மணிக்கு தான் வருவேன் வீட்டுக்கு. எனக்கு வீட்டுக்கு வெளியே தான் கட்டில் போட்டிருக்கோம். அவங்க எல்லோரும் தூங்கிடுவாங்க, வீட்டை பூட்டிட்டு. ஆனால் என் கட்டிலுக்கு அடியில் சாப்பாடு வச்சு மூடி வச்சுருவாங்க. அவ்வளோதான். நான் வந்து சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு போல் தூங்குவேன். அவ்வளவு எங்கள் அப்பா அம்மாவை நான் மதிக்கிறதில்ல, கோயிலுக்கு போகிறதில்ல, வசனத்தை வாசிக்கிறதில்ல. இயேசு கிறிஸ்து மேலே பிரியமே எனக்கு கிடையாது. கடவுள்னு ஒருவர் இருந்தால் இதெல்லாம் உலகத்தில் நடக்குமான்னு சொல்லி என் இதயத்தில் ஏராளமான கேள்வி வளர்ந்து கொண்டே வந்தது. ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு அந்த கேள்விகளெல்லாம். நான் ஒரு நாளும் என்னுடைய லைஃப்பில் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன்னு நினச்சதே கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு நாளாவது என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு முழு நேர ஊழியனாக வருவேன்னு நினச்சதே கிடையாது. என்னுடைய பர்சனல் பிளான்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தேன். கவர்மெண்ட்டில் என்னை வாட்ச் பண்ணும்படி ஒரு சிஐடி போலீஸ் இருந்தது. பாஸ்போர்ட் எனக்கு கொடுக்கப்படலை. நான் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருந்தேன். பெரியமானங்களே, ஆண்டரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஒரு ரொம்ப தேசபக்தி இருக்கும். எப்படியாவது நாட்டுக்கு ஒன்று செய்யணுமே, சமூகத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் நான் தான் முதலாள போய் நின்று இது எப்படி ஒரு ஜஸ்டிஸ், ஃபைட் ஃபார் த ரைட். பட் வி ஹேவ் டு ஃபைட் ஃபார் த ரைட் வித் கிரைஸ்ட். அது எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மா ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கேன் என்னுடைய நடத்தையினால். அப்போ எங்கள் அப்பாவும் அம்மாவும் நான் 2 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு மறுபடி கட்டில் படுத்து தூங்கும்போது கதவை திறந்து வந்து என் கட்டில் பக்கத்தில் முழங்கால் போட்டு எனக்காக ஜெபம் வாங்கலாம். எனக்கு தெரியாது பிரியமானவர்களே. ஆனால் நான் ஆண்டரை இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நான் கட்டில் படுத்து ஒரு கெட்டவனாக, ஒரு அயோக்கியனாக, நான் அவர்களை எதிர்க்கிறவனாக நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது என்னை நேசிக்கிறவர்களாக என் கட்டில் பக்கத்தில் வந்து எனக்காக கண்ணீரோடு ஜெபம். என்ன சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா என் சகோதரனே சகோதரியே. இயேசு இல்லாமல் என் அப்பாவாலும் அம்மாவாலும் என்னை மாற்றவே முடியவில்லை. அதனால் அவங்க அப்படியே அப்படி முழங்காலில் என்னை யாருக்கு நேராக தூக்கிட்டாங்க? இயேசுக்கு நேராக தூக்கிட்டாங்க. பாளையங்கோட்டையில் சென்டினரி ஹால்னு ஒன்று ஹால் இருக்குது. அங்கே பிரதர் டேனியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது ஜோ டேனியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீவானந்தனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க ஆண்டராஜ் போயிட்டாங்க. அங்கே ஜீவானந்தனே அப்போ ஜோ டேனியல் கூட்டத்தில் இருந்தாங்க. பிரதர் டேனியல் கூட்டத்தில் அவங்க வந்து சென்டினரி ஹாலில் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. நான் எங்கேயோ ஒரு மீட்டிங் போயிட்டு யூனியனுக்கு போயிட்டு அந்த தெருவில் நான் வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த மைக்கில் இந்த சத்தம் வெளியே வருது. அந்த பாளையங்கோட்டையில் அந்த நூற்றாண்டு மண்டபத்தில் ஜீவானந்தனுடைய சாட்சி, அந்த சாட்சி ஒவ்வொரு வரியும் இட் வாஸ் சோ அப்ளிகபிள் டு மை லைஃப். நான் அப்படியே நின்று கேட்டுகிட்டே இருந்தேன். அது பிறகு எல்லா கூட்டமும் முடிஞ்ச பிறகு எல்லாரும் போன பிறகு அவங்க கையை போய் பிடிச்சு நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானா, சத்தியம்தானா அப்படின்னு ரொம்ப கோபமாக. அவர் ரொம்ப பொறுமையாக பேசினார். 2 மணி நேரம் எனக்கு கொடுத்தாரு. கடைசியில் அங்கே சென்னரெல்லாம் மூடிட்டாங்க. வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். நான் சென்னரியாளுக்கு எப்போல்லாம் மீட்டிங் போகிறோம் அந்த ஸ்ட்ரீட் லைட்டை பார்ப்பேன். அந்த தெரு விளக்குக்கு அடியில் என்னை உட்கார வச்சு அவர் எனக்கு பைபிள் வசனத்தை சொல்லி கொடுத்து, நீங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க தம்பி, உங்களுக்கு எத்தனையோ கேள்வி இருக்குது, உங்கள் இதயத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது, நீங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணது கிடையாது. ஆனால் அன்றைக்கு என் அப்பாவும் அம்மாவும் ஜெபம் பண்ணதுனால அன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு வாஞ்சை வந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸு, நான் வந்து அங்கே ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தூங்கின பிறகு எல்லாருக்கும் முன்னாலே முழங்கால் கூட வெக்கமாக இருந்துச்சு. எல்லோரும் தூங்குறதை காத்திருந்தேன். எல்லோரும் தூங்குறதுக்கு 11 மணி ஆயிட்டு. 11 மணிக்கு நான் முழங்கால் படிக்கிட்டேன். பெரியமானவர்களே, நான் காலையில் எழும்பும் பொழுது காலம்பு 3 மணி. நான் எப்படி தான் அந்த நேரம் போச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னை இயேசு புது ஆளாக என்ன செய்யிட்டாரு, அப்படியே மாற்றிட்டாரு. உறக்கம் தெளிவும் உற்சாகங்களும்ங்கிற பாட்டெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யூனியனுக்கு எழுதின பாட்டு. அந்த வரிகள், அந்த வார்த்தை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு ஆவிக்குரிய வார்த்தைகளை போட்டேன். ராகங்களெல்லாம் அதே ராகமாக வச்சுக்கிட்டேன். நிறையா பாட்டு என்னுடைய பாட்டு. அந்த காலத்தில் யூனியனுக்கு நாடகங்களுக்கு எழுதின பாட்டு. ஆனால் அந்த ராகங்களை வச்சுக்கிட்டு வார்த்தையில் மாற்றிருக்கேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசு தேவை. அதனால தான் பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல படிப்பு கொடுக்கணும். மெடிக்கலில் வரட்டும், அல்லது லாயராக வரட்டும்,
இன்ஜினியராக வரட்டும், சயின்டிஸ்டாக வரட்டும், இப்போ டெக்னாலஜி வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நல்லா வரட்டும், எதுலேயும் வரட்டும். ஆனால் முதலாவது என் பிள்ளை எதில் வரணும்? எதில் வரணும்? ஏசுல வரணும். ஏசுல வரணும். என்ன சந்தோஷமாக இருக்கு பார்த்தீங்களா? நீ கொஞ்சம் கையை காட்ட முடியுமா? யாரெல்லாம் ஏசுராஜா உங்களை மாற்றிருக்காருன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் ஐயா ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் டக்கு டக்குன்னு கை வைத்துறீங்களே. ஏசுராஜா என்னை மாற்றிருக்கார், ரொம்ப சந்தோஷம். நல்ல தைரியமாக வைத்துருங்க. இதுக்கெல்லாம் நம்ம வெக்கப்படவே கூடாது. ஏசப்பா என்னை மாற்றிருக்காரு, ரொம்ப நல்லது. அம்மா ஐயா அப்பா உங்களை கைவிட மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் கண்ணீர் விட மாட்டீங்க. நான் உங்கள்கிட்ட தாழ்மையோடு நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் எவ்வளோ வரலாம், வீட்டில் எவ்வளோ நடக்கலாம், பிள்ளைகள் போல நடக்கலாம். நமக்கு நல்ல வருமானம் வேணும், ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒருவேளை வரலாமல் இருக்கலாம், கடன்களை விழுந்து இருக்கலாம், நகைகளை அடகு வச்சுருக்கலாம், வீடுகள் நிலங்களை சொத்துலாம் வச்சுருக்கலாம். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல படிப்பு கிடைக்குது, திடீர்னு பணம் இல்லாமல் போயிடுது. ஏதாவது ஒன்றை வச்சு நம்ம பிள்ளைகளை வைப்போம்லாம் வரலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதிகாலையில் எழும்பி ஒரு 5 மணிக்கு முன்னால் எழும்பி 1 மணி நேரம் நீங்கள் முழங்கால் நின்று நான் இயேசுவில் இருப்பேன்னு ஒப்பு கொடுத்துருங்களேன், உங்களுடைய கடன் எல்லாம் போயிடும், உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். எல்லாத்துலேயும் அபரிதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றால் இன் எவ்வரி ஐட்டம் இட் வில் கம். இன் எவ்வரி ஐட்டம் உங்களுக்கு வந்துடும், விடமாட்டார். என் ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வச்சிருக்காருங்க. இங்கே இல்லை தம்பி, ஃபிசிக்கலாகவே 7 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய பாடியில் கேன்சர் கண்டுபிடிச்சாங்க. என்னுடைய மகளும் மருமகனும் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் டாக்டர்ஸ் இருந்தாங்க. என்னை ஒரு செக்கப்புக்கு வர சொன்னாங்க. சரின்னு சொல்லி செக்கப் பண்ணேன். என் லைஃப்பில் நான் செக்கப் பண்ணதில்லை. நான் செக்கப்புக்கு போனால் என்னுடைய பாடியில் கேன்சர். பிரியமானவர்களே, கேன்சர் என்பது எப்படின்னு தெரியும், அது எப்படி பரவும். 6 மாதம் கொடுத்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்தது, என்னடா நல்லா இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள கேன்சர் 6 months. பிரியமானவர்களே, 7 வருஷம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறது வண்டி. எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆண்டவர் என்னை நல்லா நடத்திருக்காரு. 2 தடவை கீமோதெரப்பி அண்டர்கோ பண்ணியிருக்கிறேன். நல்ல பலன் கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன பார்த்தா அப்படி ஒரு பேஷண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நாளைக்கு இமானுவேல் சர்ச்சில் பேசணும், அதுக்கு அடுத்த நாள் டெல்லிக்கு போகணும், அதுக்கு 1 மாதம் அடுத்த மாதம் நான் வெளிநாடுகளில் சுற்றணும், அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பிமார்களோட ஊழியம் செய்யணும், அலையணும். என்னுடைய லைஃபே அலைச்சல். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையே அப்படி மாறிட்டு ஆண்டவரை நான் என்னைக்கு ஏற்றுக்கொண்டேனோ அந்த 20வது வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பிரியமானவர்களே அலைச்சல் தான் என்னுடைய லைஃபு. பிரியமானவர்களே, இயேசுவை தூக்கிக்கிட்டே எங்கேயும் நான் அலையிறதுக்கு ரெடி. நீங்களும் ரெடி தானே? ஆனால் உங்களை குன்னூர்லேயே வச்சுருக்காரு, எங்களை அப்படி சுத்த சொல்கிறாரு, நாங்கள் சுற்றுறோம். ஆனால் நீங்கள் ஜெபம் இன்னும் நாங்கள் நல்லா சுற்றலாம் இல்லையா? நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நான் இன்னைக்கு உங்கள் முகத்தை பார்த்துட்டேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஆனால் பிரியமானவர்களே, நான் உங்கள்கிட்ட தாழ்மையோடு சொல்லுகிறேன், என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் அதிகாலையிலே எனக்கு முழங்கால நின்று எனக்கு ஜெபம் பண்ணதுனால பிஷப் ஸ்டீவன் நீல் இந்த குன்னூருக்கு என்ன வர சொல்லி நீ 5 மணிக்கு மேலே நீ தூங்காதன்னு சொன்னதுனால இன்னைக்கு உங்க முன்னால நான் என்ன செய்கிறேன், நிற்கிறேன். நீங்களும் நாளையிலிருந்து 5 மணிக்கு மேலே தூங்காதீங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த பழக்கம், இந்த ஹேபிட், ஏர்லி மார்னிங் சீக்கிங் த லார்ட் இருக்கும்னா அதை அப்படியே கண்டினியூ டு கல்டிவேட் இட், டோன்ட் லீவ் இட். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பிந்தி எழும்புறீங்கன்னா முந்தி எழும்புங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். டெலிவிஷனுக்கு நேரத்தை வீணாக்காதீங்க. நியூஸ் வேண்டியது இருக்கு, சரிதான், ஏதாவது ஒரு அவசியம் தான் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் the more you look into television, your time will get wasted. அது மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டில் போகிறீங்க, கம்ப்யூட்டரில் போகிறீங்க, நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் உங்களுக்கு வேண்டியது தான், உங்கள் இமெயில் தான், நிறைய ஸ்பேம் வரும், வேண்டாத இமெயில் வரும். ஒன்றையும் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. உங்கள் இமெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. இன்டர்நெட்டில் நீங்கள் யார்கிட்டையாவது போயிட்டு வீணா தெரியாத ஆட்கிட்ட போய் சேட்டிங்கணும் அதுன்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா தொலைந்தீர்கள். அதனால நீங்கள் நல்லாதா சத்ருவினுடைய முகத்துக்கு என்னை மறைத்தருளும் ஆண்டவரே. சோதனைகளுக்கு என்னை விட்டு தூரத்தில் வையும் கர்த்தாவே. பிசாசை என்னை விட்டு தூரத்தில் வையும் கர்த்தாவே. பொல்லாத மனிதர்களை என்னை விட்டு தூரத்தில் வையும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஜெபம் இது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும் காலையில் எழும்பி. அப்படின்னா நீங்கள் இயேசுவில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த வசனத்தை நான் அந்த லாஸ்ட் லைன் ஐ வாண்ட் டு ரீட் ஒன்ஸ் அகைன். யோவான் 15:5 கடைசி பாருங்க. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் அதை நீங்கள் பாசிட்டிவாக போடுங்களேன். என்னால் உங்களால் எல்லாம் செய்ய, நல்ல சத்தமாக சொல்லுங்க, முடியும். அதான் பிலிப்பியர் 4
13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் இயேசுவில் இருப்பேன். ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் டு எவ்ரி பிரதர் அண்ட் எவ்ரி சிஸ்டர் ஹியர், நான் இயேசுவில் இருப்பேன், நான் இயேசுவில் இருப்பேன், நான் இயேசுவில் இருப்பேன். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இயேசுவில் இருப்பேன் என்பது மாத்திரமல்ல, ஐ லிவ் இன் ஜீசஸ் என்பது மட்டுமல்ல, ஐ லிவ் ஃபார் ஜீசஸ். நான் இயேசுவுக்காக இருப்பேன், நான் இயேசுவுக்காக இருப்பேன். இந்த உலகத்தில் எமில் ஜெபசிங் ஆகிய நான் இன்னும் ஒரு சில வருடங்களோ மாதங்களோ வாரங்களோ வாழ வேண்டும் என்று இருக்கும் என்றால் அது இயேசுவுக்காக. எனக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் ஒரு உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார் என்றால் அது இயேசுவுக்காக. நான் இயேசுவுக்காக என்னுடைய தொழிலுக்கு போகிறேன், நான் இயேசுவுக்காக என்னுடைய ஆபீஸுக்கு போகிறேன், என்னுடைய கடமைகளை ஒழுங்கா செய்வேன், அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன். நான் இயேசுவுக்காக எழும்புகிறேன். இன்றைக்கு காலையிலே கட்டிலில் இருந்து நான் இயேசுவுக்காக இந்த சாப்பாட்டு மேஜையிலே இந்த போஜனங்களை உட்கொள்வதற்காக உட்காருகிறேன். நான் இயேசுவுக்காக இந்த கூட்டம் முடிந்த உடனே என்னுடைய வீட்டிற்கு போகிறேன். நான் வேறு எந்த மனிதனுக்காகவும் போகவில்லை, எந்த பெண்ணுக்காகவும் போகவில்லை, எந்த புகழுக்காகவும் போகவில்லை, எதற்காகவும் நான் போகவில்லை, இயேசுவுக்காக போகிறேன். ஸ்கூலுக்கு போகிறேனா இயேசுவுக்காக போகிறேன், காலேஜுக்கு போகிறேனா இயேசுவுக்காக போகிறேன், டியூஷனுக்கு போகிறேனா இயேசுவுக்காக போகிறேன். இயேசுவில் இருப்பேன் முதலாவது. இரண்டாவது இயேசுவுக்காக இருப்பேன், இயேசுவுக்காக இருப்பேன். 1-2 வார்த்தைகளை நான் வேகமாக நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் தயவு செய்து அந்த மத்தேயு 4வது அதிகாரத்துக்கு வாருங்கள். மத்தேயு 4வது அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான், ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் தனக்காக இருக்க வேண்டியவர்களை தனித்தனியாக தான் கூப்பிடுவார். சும்மா ஒரு குரூப்பாக கும்மலாக கூப்பிட மாட்டார். உங்களை இன்னைக்கு யாராவது கூப்பிடலாம், அவர் தனியாக நீ எனக்காக இரு, பாவத்துக்காக இராதே, இந்த பாவத்துக்காக இராதே, பிசாசுக்காக இராதே. பாருங்கள் 18 என்னோடு கூட வாருங்கள். மத்தேயு 4:18 இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து வகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவனை விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேயின் மகன் யாக்கோபையும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பிரியமானவர்களே, கோடி 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 மனிதர்கள் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று இந்த உலகம் எங்கும் இருக்கிறார்கள். நீங்கள் இருக்கிறீர்களா? இயேசுவுக்காக இருப்பேன். எத்தனை பேர் கட்சிக்காக சொல்லி இருந்து கடைசியில் கண்டது என்ன? ஒரு கட்சிக்காக, ஒரு கொள்கைக்காக. சகோதரனே சகோதரியே, நீ இயேசுவுக்காக நீ இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இயேசுவுக்காக, இயேசுவுக்காக. பிரியமானவர்களே, நீங்கள் தயவு செய்து பாருங்கள் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தில் நீங்கள் தயவு செய்து 15வது வசனத்தை பாருங்கள். 15வது வசனம் என்னோடு சேர்ந்து தயவு செய்து படியுங்கள். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். பிரியமானவர்களே, விசுவாசிகளில் கூட சிலர் இயேசுக்கு பின்னாக போனவர்கள் அப்படியே போய்கொண்டே இராமல் திடீரென்று பிசாசுக்கு பின்னாலே போயிட்டாங்க. ஒருவேளை உங்களை யாராவது அப்படி நல்லா போயிட்டு இருந்தேன் ஐயா, நல்லா போயிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்ச வருடமா பின்னால போயிட்டேன் ஐயா, இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம், முன்னாலவா, இயேசு உன்னை ஏற்றுக்கொள்வார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். இயேசு அதுக்கு தான் உங்களை நீ கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை ஏசப்பா உங்களை கொண்டு வந்தாரு. என் மகன், நான் நேசிக்கிற மகன் என்னை ரொம்ப நேசித்தான், என் மகன் என்னை ரொம்ப நேசித்தான். கொஞ்ச நாளா என்னை விட்டு பிசாசுக்கு பின்னால போயிட்டான், பாவத்துக்கு பின்னால போயிட்டான். அவனை கூப்பிடணும்னா அதுக்காக இந்த கூட்டத்துக்கு எப்படியாவது கொண்டாந்துடணும். ஆண்டவர் ஒன்று அதற்காக கொண்டு வந்திருக்கலாம்.
அதற்காக கொண்டு வந்திருக்கலாம். அப்படின்னா இந்த 2வது தீர்மானத்தை தங்கையும் சகோதரர்களும் ஐயாமாரும் அம்மாமாரும் இந்த 2வது தீர்மானம், முதல் தீர்மானம் அதில் நான் இன்னொரு மாதிரி சொல்ல வேண்டும்னா, நான் ரொம்ப தீர்மானம்னு சொல்கிறத விட முதல் சிபாரிசு. உங்களுக்கு விருப்பம்னா எடுத்து கொடுங்க, விருப்பம் இல்லை நான் விட்டுருங்க. நான் ஒருத்தரையும் கண்டிப்பு பண்ணுறதே கிடையாது. மை ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன், if you want to shine in your life, number 1, I live in Jesus. Number 2, I live for Jesus. இயேசுவுக்காக வாழ, யாருக்காக வாழ மாட்டேன். இயேசுக்காக வாழும் பொழுது நம்ம கணவனுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நம்ம செய்வோம், நம்ம மனைவிக்கு செய்கிறது எல்லாத்தையும் செய்வோம், பிள்ளைகளுக்கு செய்கிறது எல்லாத்தையும் செய்வோம். பிள்ளைகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஐயா நான் என் பிள்ளைகளுக்காக வாழறேன். பிள்ளைகளுக்காக வாழ்வதற்கு முன்பு நான் இயேசுவுக்காக வாழ வேண்டும். நான் இயேசுவுக்காக வாழும் பொழுது பிள்ளைகள் நாம் நினைத்ததை விட நன்றாக வாழுவார்கள். பிரியமானவர்களே, என்ன அருமையான கர்த்தர் நமக்கு. கலாத்தியருக்கு வாருங்கள். கலாத்தியர் 2வது அதிகாரம். பாராமல் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனம். படித்திருந்தால் நன்றி, படிக்காவிட்டால் இது நீங்கள் ஒரு நீளமான வசனமாக இருந்தாலும் இதை படித்தால் உங்களுக்கு பயன் உண்டு. கலாத்தியர் புதிய ஏற்பாட்டிலே 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இயேசுவே கிறிஸ்துவே. இனி நான் எனக்காக வாழப்போவதே இல்லை, நான் இயேசுக்காக வாழப்போகிறேன். அப்படி நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய லைஃப்பை காலையில் அவர் கையில் கொடுக்கும் பொழுது நம்ம எவ்வளவு நல்லா வாழுவோம் தெரியுமா? நம்ம எவ்வளவு நல்லா வாழுவோம் தெரியுமா? மனிதர்கள் எல்லாரும் தங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனால் இயேசுவுக்குள்ளும் இயேசுக்காகவும் வாழாததுனால அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டும், பிரியமானவர்களே, சாவியை அறுக்கிறார்கள், ஏமாற்றத்தை காண்கிறார்கள். நீங்களும் நான் அப்படி இல்லை பிரியமானவர்களே. பாருங்க, மத்தேயு பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் இருந்து நமக்கு அங்கே கொடுத்து ரொம்ப அழகாக சொல்லிட்டார் பாருங்க. மத்தேயுல, ஐயா நாங்கள் உமக்காக வாழ்ந்து கண்டதென்னையான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரு சீஷன். அப்போ ஆண்டவர் சொல்றதை நீங்க பாருங்களேன். மத்தேயு 19:27 பாருங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, பிசாசை விட்டோமே, உலகத்தை விட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் இயேசுவை பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல கொஸ்டின். பாருங்க, அதுக்கு பதிலை பாருங்கள். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையால சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தை நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ, அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? இவைகள் எல்லாவற்றையும் செகண்டரி ஆக்கினவன் எவனோ, என்னை பிரைமரி ஆக்கினவன் எவனோ. ஆண்டவர் அதெல்லாம் அத்து விட்டுட்டு ஒரு காட்டுக்கு போன்னு சொல்லவே இல்லை. இது எல்லாவற்றையும் வொர்ஷிப் பண்ணாதவன் எவனோ, என்னை வொர்ஷிப் பண்ணினவன் எவனோ. I am the top priority. That's why early in the morning I come to you. எவனோ பாருங்கள், எவனோ அவன் 100 அடைந்து இந்த உலகத்திலேயே, பிரியமானவர்களே, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு விளையச் செய்தார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ இயேசுவில் இருக்கும் பொழுது, இயேசுவுக்காக இருக்கும் பொழுது உன்னுடைய மாப்பிசகிற தொட்டி வற்றாது. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வாதத்தை எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும், பிரியமானவர்களே, இந்த விஷவாணி ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஃபுல் டைம் இருக்கும் இந்த blessing of the Lord when we live upon the face of this earth. எவ்வளவு கொடுக்கிறார் பாருங்கள். அவன் 100 அடைந்து அதுக்கு பிறகு நித்திய ஜீவனை